பாருங்கள், சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரோஜா பூ வச்சு செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பன்னீர் ரோஸ் வச்சு தான் ஒரு பப்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரோஸ் எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த பெட்டல்ஸ் மட்டும், இந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்படி உதறி விட்டுக்குங்க. நம்மளுக்கு இந்த இதழ் மட்டும்தான் தேவை. இப்படி எடுத்து தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோ பூ போட்டாலும் கம்மியாக தான் ஆகும். எங்கள் விருப்பம் தாங்க, எவ்வளோ பூ வேணாலும் எடுத்துக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருங்க. அதில் நம்ம அரைச்சி இந்த ரோஜாவோட இதை போட்டுருங்க. போட்டுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி, வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு விருப்பம்னா எது வேணால் சேர்த்துக்குங்க. இனிப்பும் உங்கள் விருப்பம்தான். இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரையிற வரைக்கும் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சிடுச்சு. இது நல்லா கெட்டியாகும். அது வரைக்கும் வச்சுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரோஜா குல்கந்து நம்ம நாட்டு மருந்து கடையெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப விலை. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்பூன் தேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அது முழுகிற அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா அதுதாங்க ரோஜா குல்கந்து. நம்ம அந்த ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம தேன் சேர்க்க போகிறதில்ல. இதை நம்ம பப்ஸு செய்ய போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை. தண்ணி இருந்திருந்தால் கூட இப்போ நம்ம சக்கரை பாகில் போட்டோம் இல்லையா, அப்போயே அதெல்லாம் வதங்கியிருக்கும். ஒரு பவுல் எடுத்து 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மைதா மாவு பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேணான்னா பால் ஊற்றிக்கோங்க. பாலும் தேவையில்லைன்னா தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டையிலேயே இப்படி மாவை முதல்ல கலந்து விட்டுக்கலாம். மாவை இப்படி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ செஞ்சு வச்சோம் இல்லையா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சூடாக இருக்கப்போ அதில் தேன் கலக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் தான் தேன் கலந்து வச்சுக்கணும். அது உரியும். கொஞ்சம் திரும்பவும் ஆறுனதுக்கப்புறம் அது உறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேனை அது முழுகிற அளவுக்கு விட்டால் தான் ரோஜா குல்கந்தா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இது வாசனைக்கு ஒரு சப்பாத்தி கட்டையில் உருண்டையை வச்சு கொஞ்சம் நைஸாக திரட்டிக்கங்க. இது போல் மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பும் வேணாம், ரவுண்டாக முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சு இப்போ இது மேலே இருக்க இது வேண்டாம் நம்மளுக்கு. இப்படி உருட்டிக்கங்க. உருட்டி இப்படி செஞ்சுக்கலாம். இது போல் வரும். இது போல் மிச்சம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இது போல் எல்லாத்தையும் ஸ்டஃப் செஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது சூடானதும் இது போல் ஒவ்வொன்றா இதில் அடிக்கிடலாம். இப்போது எண்ணெயை கொஞ்சமாக இப்படி மேலே ஊற்றி விடுங்க. இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃப் ஏற்கனவே நம்ம சமைச்சாச்சு. அது ஏற்கனவே வெந்தது தான். மேலே இருக்க இந்த மாவு தான் வேகணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்தோடனே எடுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் திருப்பி போடலாம்.
எல்லாத்தையும் இது போல் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. இது வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுது. எல்லாருமே ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொண்டு போகிறது, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்னென்னலாம் யோசிப்பீங்க. ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.